வீட்டை எட்டே முக்கால் இருக்கு. தொழில் முடிஞ்சு பள்ளியில மூடிப்படுத்தானே. ஓ, மூடிப்படுத்தாம காலையில 7:30 மணிக்கு ஆண்களுக்கு 8 மணிக்கு பெண்களுக்கு தொழுகு. மூடி போட்டு நான் போனேன். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில வெளிநாட்டுல இருந்து கொண்டு வாப்பா இல்லாம ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பெருநாள். எனக்கு ஸ்ரீலங்கால பெருநாளை கொண்டாடுற எல்லா உறவுகளுக்கும் ஈத் முபாரக். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். யாரெல்லாம் உம்மா அப்பாவை இழந்துட்டு இந்த பெருநாள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா மனாறுதலை கொடுக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட நேற்றையோட வாப்பா மூத்தாக்கி 3 மாதம் ஆகுது. நேற்று தான் மூத்தாகின மாதிரி இருக்குது. இன்றைக்கி எங்களோட இந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு வாப்பா இல்லை. ஆனால் எங்கள் நினைவுகளோட வாப்பா எப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் மூத்தாகிற வரைக்கும். நாங்கள் மூத்தாக்கினாலும் வாப்பாட நினைவுகள் இருக்கணுங்கிறதுக்காக தான் அடிக்கடி வாப்பாவை பற்றின சில பதிவுகள். எந்த பெருநாள் மட்டும் இல்லை, எத்தனை பெருநாள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு தருணத்துலேயும் பல நினைவுகள் எங்களோட வாப்பா எங்களோட விட்டுட்டு போனாங்களோ அது மாதிரி பெருநாள்லையும் பெருநாள் வந்தாலே நிறைய நினைவுகளை எங்களோட விட்டுட்டு போயிருக்கிறாங்க வாப்பா. இங்கே என்னதான் நாங்கள் ஒரு நாளைக்கு முந்தைய பெருநாளை கொண்டாடினாலும் அந்த நம்ம நாட்டில் பெருநாள் கொண்டாடுறப்போ அன்னைக்கு காலையில் எல்லாரும் தொழுட்டு வந்ததுக்கப்புறம் உம்மா வாப்பா தங்கச்சி என்று சொல்லி ஃபெமிலி எல்லாரோடையும் பேசுகிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது வேற. அது வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுது. ஆனால் இனி ஒவ்வொரு பெருநாள்லையும் அந்த பாப்பாட குரலை கேட்க இல்லாமல் போகும் என்று சொல்லி அவ்வளவு கவலையாக இருக்குது. இன்றைக்கு நாள்லையும் அதை ரொம்ப மிஸ் பண்ணலாம். அதுலையும் நாட்டில் இருக்கிறப்போ பெருநாள் வந்துட்டாலே அன்னைக்கு நைட் ஃபுல்லாக வாப்பா உம்மா யாருமே தூங்க மாட்டாங்க. அந்த பெருநாளோட ஃபீலிங் அன்றைக்கு நைட் எப்படி ஒவ்வொருத்தரோட வீட்லையும் வருமோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் தடப்புடலாக சத்தமாக. ஏன்னா சமையல் அன்றைக்கு நைட் ஃபுல்லாக வாப்பாட ஸ்பெஷல் சமையலாக இருக்கும். நாங்கள் வெளியில் கடைகளில் சாப்பாடு எடுத்ததை விட பாப்பாட சமையலை டேஸ்ட் பண்ணது தான் நிறைய பெருநாளில் எங்களுக்கு. ஆனால் இனி ஒவ்வொரு பெருநாளையும் அந்த சாப்பாட்டை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா எத்தனை கடைகளில் சாப்பிட்டாலும் நான் இன்னும் வாப்பா சமைச்ச மாதிரி சமைச்சு அந்த டேஸ்ட்டில் ஒரு சாப்பாடை எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட். அது வாப்பாட கைக்கு எல்லாம் கொடுத்த பக்குவமும் தெரியல. இந்த மாதிரி பல நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் உம்மா பாப்பாவோட நிச்சயம் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். உம்மா பாப்பா இருக்கிறப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளால் துவா மட்டும்தான் செய்யணும். ஆனால் அவங்கள நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் பார்த்துக்க முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுறதால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த நாளில் யாரெல்லாம் உம்மா அப்பாவை இழந்துட்டு கவலையில் இருக்கிறீங்களோ எல்லோருடைய உம்மா பாப்பாக்கும் அல்லாஹு தஆலா அவங்களோட கபர் வாழ்க்கையை சுவனத்து பூஜையோடையா ஆக்கி கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோட உங்களோட பிரார்த்தனைகளில் எங்களோட பாப்பாவையும் நிச்சயம் சேர்த்து கொள்ளுங்க. அவங்களுடைய கபர் வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா சுவனத்து பூஞ்சோலையா ஆக்கி அவங்க அறிஞ்சும் அறியாமலும் அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கும்.